ஹாய் வியூவர்ஸ், இந்த எபிசோடில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். என்னோட பேர் ஜிஎம் சுதாகர். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் விமர்சகன் ஜிஎம்எஸ் சேனல். இந்த சேனலில் நான் மூவி ரிவ்யூ, வெப்சீரிஸ் ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசன் 3யை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சீசன் 1ஐயும் சீசன் 2ஐயும் பார்த்துருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா செக்ஸுவல் கண்டென்ட்னா கிடையாது, வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிளட் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த சீசன் 3ல் மொத்தம் 6 எபிசோடுங்க. நான் 8 எபிசோடு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் 6 எபிசோட்லேயும் இவங்க முடிச்சுட்டாங்க. ஆனால் எல்லா எபிசோடுமே தரமாக பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த சீசன் 3யோட ஸ்டோரி வைஸ் பார்க்குறப்ப அந்த சீசன் 2ல் எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுவாங்க. இந்த பார்டர்லேண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. ஆனால் உசாகி இந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் வர மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படுங்க. ஆனால் ஆரிஸை விடுவானா? தான் ஒய்ஃபு எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, எந்த பயங்கரமான கேமாக இருந்தாலும் சரி, நான் அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் என் ஒய்ஃபை காப்பாற்றி கொண்டு வருவேன்ட்டு மறுபடியும் ஆரிஸு அந்த பார்டர்லேண்டுக்குள்ளார போயிட்டு பயங்கரமான கேமெல்லாம் விளாண்டு தான் ஒய்ஃபை அங்கே கண்டுபிடிச்சி மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு கொண்டு வரானா இல்லையாங்கிறதாங்க இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி. சரி, இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தாங்க. இது ஒரு புக்கோட அடிப்படையாக தான் எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸுங்க. ஆனால் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அந்த இடமா இருக்கட்டும், அந்த சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், விசுவலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ரியலாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே சிஜி ஒர்க்கு தான். சீரியஸ் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சீரியஸுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு த்ரில்லிங் சீனாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கேம் தாங்க. சீசன் 1 சீசன் 2ல் இந்த சீட்டு கட்டினா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டை பேஸ் பண்ணி எல்லா கேமுமே இருக்கும். எல்லா கேமுமே முடிச்சிருவாங்க. ஆனால் ஜோக்கருங்கிற ஒரு கார்டு மட்டும் இருக்கும். அந்த ஜோக்கருங்கிறவன் யார் அப்படிங்கிறதையும் இந்த சீசன் 3ல் அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன் 3ல் வரக்கூடிய எல்லா கேமுமே செம்ம டஃப்பாக இருக்குங்க. குறிப்பாக ஒரு ட்ரெயின் கேம் ஒன்று இருக்குங்க. அந்த ட்ரெயின் கேமை பார்க்குறப்ப இந்த சீரீஸோட ஒரு இன்ட்ரோல் பிளாக்னே சொல்லலாம். அவ்வளோ தரமாக இருந்துச்சு, வேறு லெவல் தான். ஒவ்வொரு எபிசோட்லையும் இவங்க விளாட்ற அந்த கேம்னா பார்க்குறப்ப செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தோட வாய்ஸும் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. யாரோட வாய்ஸுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை. உசாகியோட வாய்ஸாக இருக்கட்டும், ஹாரிஸோட வாய்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட வர சக ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரோட வாய்ஸும் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. வசனமும் சூப்பராக எழுதியிருக்காங்க. முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட் தாங்க. உசாகி, ஹாரிஸ் இவங்க 2 பேர் தான் செம்ம கேரக்டருங்க. ஆனால் இவங்கள விட மற்ற கேரக்டருக்கும் ரொம்ப முக்கியத்துவம்னா கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர்லேண்டுக்குள்ளே குடியுரிமை வாங்கின ஒரு கேரக்டர் இருக்கான். அவன் என்ன மாதிரியான விஷயம் பண்ணுறான், அது மட்டும் இல்லை இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் ஒரு காவலாளி மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு தெரியும். அவனோட கேரக்டராக இருக்கட்டும் சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சீசன் 1 சீசன் 2 பார்க்குறப்ப இந்த சீசன் 3ல் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வரப்போகுது, இந்த பார்டர்லேண்ட்னா என்ன, அதை யார் நடத்துகிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த மாதிரினா எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக சாதாரணமாக ஒரு பாஸ் லெவல் கேம் எப்படி இருக்கும், ஒரு ஃபைனல் கேம் எப்படி இருக்குங்கிற மாதிரியான விஷயந்தான் இவங்க காட்டுவாங்க. மறுபடியும் சீசன் 1 சீசன் 2ல் என்ன மாதிரியான கான்செப்டை பார்த்தோம்னா அதுதான் இந்த சீசன் 3லையும் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த எபிசோடு 5லையும் 6லையும் ஒரு லாஸ்ட் லெவல் ஒரு கேம் இருக்குங்க. அந்த கேமை பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அது கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை வேணும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இது மாதிரி தாங்க இருக்குது. மற்றபடி இந்த வெப்சீரிஸ் பார்க்குறதுக்கு தரமான ஒரு வெப்சீரிஸ் தான். சரி, அதை விடுங்க. இந்த சீசன் 3 எண்டில் சீசன் 4 வருமா என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் வர மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. பார்டர்லேண்ட்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆலிஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதை ஒரு செம்ம ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.